ஓம் சாந்தி. தினம் ஒரு கதை பகுதியில் இன்று ஒரு கதை பார்க்கலாம். ஒரு முறை முல்லா நஸ்ருதீன் காட்டு வழியாக சென்று கொண்டிருந்தார். அப்போது கீழே ஒரு மண்டை ஓட்டை பார்க்கிறார். எப்போதும் போல ரொம்ப ஆர்வமாக கேட்கிறார். சார், எது உங்களை இங்கே கொண்டு வந்தது என்று கேட்டான். அவனுக்கு ஆச்சரியம். அந்த மண்டை ஓடு பதில் அளித்தது. என் பேச்சுதான் சார் இங்கே கொண்டு வந்தது என்று பதிலளித்தது. முல்லாவுக்கு ஆச்சரியம். அவனால் நம்ப முடியவில்லை. ஆனால் அவன் அந்த மண்டை ஓடு பேசியதை கேட்டுவிட்டான். அதனால் உடனே அரசவைக்கு ஓடி சென்றான். நான் ஒரு அதிசயத்தை கண்டேன். மண்டை ஓடு, ஒரு பேசும் மண்டை ஓட்டை நான் பார்த்தேன். நம் கிராமத்து அருகே இருக்கும் காட்டு வழியில் நான் பார்த்தேன் என்றான் முல்லா. அரசராலும் இதை நம்ப முடியவில்லை. ஆனால் அவருக்கும் அதை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம். முழு அரசபையும் அவரை பின்தொடர்ந்தது. காட்டிற்குள்ளே சென்றனர். முல்லா மண்டை ஓட்டு அருகே சென்று மீண்டும் அதே கேள்வியை கேட்டான். சார், எது உங்களை இங்கே கொண்டு வந்தது என்று கேட்டான். ஆனால் அந்த மண்டை ஓடு அமைதியாக இருந்தது. அவன் மீண்டும் மீண்டும் கேட்டான். ஆனால் அந்த மண்டை ஓடு டெட் சைலன்ஸில் இருந்தது, மயான அமைதியில் இருந்தது. அரசர் கூறினார், முல்லா, எனக்கு முன்பே தெரியும் நீ பொய் சொல்வாய் என்று. ஆனால் இப்போது நீ எல்லையை தாண்டி விட்டாய். நீ என்னை முட்டாளாக்கி விட்டாய். இதற்காக நீ தண்டனையை அடைவாய் என்று சொல்லி காவலாளியிடம் அவன் தலையை வெட்டி அந்த தலையை அந்த மண்டை ஓட்டுக்கு பக்கத்தில் போட்டு விடுங்கள், எறும்புகள் சாப்பிடட்டும் என்று சொல்லி சென்று விட்டார். அனைவரும் சென்ற பிறகு, அரசரும் அரசபை கூட்டமும் சென்ற பிறகு மீண்டும் அந்த மண்டை ஓடு பேசியது. அது கேட்டது. சார், எது உங்களை இங்கே கொண்டு வந்தது என்று கேட்டது. என் பேச்சுதான் சார் என்று முல்லா பதிலளித்தான். பேச்சுதான் இன்று மனிதனை இந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டது. பாவம், என்று மனிதர்களால் பேச்சை நிறுத்த முடியவில்லை. பேச்சை கட்டுப்படுத்துவதற்கு கூட சக்தி தேவைப்படுகிறது. பாவம், சக்தி இல்லாமல் இருக்கிறார்கள். ஸ்பீச் இஸ் சில்வர், சைலன்ஸ் இஸ் கோல்டு என்று ஒரு பழமொழி உள்ளது. அப்போது எது டைமண்ட்? கண்ட்ரோலிங் ஸ்பீச் இஸ் டைமண்ட். பேச்சை கட்டுப்படுத்துவதுதான் வைரத்திற்கு சமமானது. சதா புலம்பிக் கொண்டிருக்கும் மனம் உள்ளே சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை அனுமதிப்பதில்லை. ஏனென்றால் ஒரு அமைதியான மனதால் தான் உள்ளிருக்கும் உலகத்தை பார்க்க முடியும். ஒரு அமைதியான மனதால் மட்டுமே மௌனத்தின் சப்தத்தை கேட்க முடியும். ஒரு அமைதியான மனம் மட்டுமே உள்ளே கொந்தளிக்கும் மகிழ்ச்சியை பார்க்க முடியும். ஆனால் அது ரொம்ப சூட்சுமமானது. அதை இந்த சப்தமான மனதால் கேட்க முடியாது. எந்த அளவிற்கு அமைதியில் செல்கிறீர்களோ அந்த அளவிற்கு கம்பீரமாக தோற்றம் அளிப்பீர்கள். எப்போதுமே ஜாஸ்தி பேசுபவர்களுக்கு மதிப்பு குறைவுதான். குறைவாக பேசுபவர்கள் கம்பீரமாக காட்சியளிப்பதோடு அந்த அமைதி சக்தியே மற்றவர்களை அவர்கள் பக்கம் ஈர்க்க ஆரம்பிக்கும். இறைவனுடைய மகா வாக்கியம், குறைவாக பேசுங்கள், இனிமையாக பேசுங்கள், மெதுவாக பேசுங்கள், யோசித்து பேசுங்கள், மேலும் மற்றவர்களுக்கு தூண்டுதல் கொடுக்கும்படியான வார்த்தைகளை, ஊக்கம் உற்சாகம் கொடுக்கும்படியான வார்த்தைகளை பேசுங்கள். அப்போது மற்றவர்கள் நினைப்பார்கள், இவர்கள் பார்வை நம் மீது படாதா, இவர்கள் நம்மிடம் 2 வார்த்தைகள் பேச மாட்டார்களா என்று நினைப்பார்கள். இதெல்லாம் எப்போது நடைமுறைப்படுத்த முடியும் என்றால், மௌனத்தின் சப்தத்தை கவனிக்கும் போது, ஆழ்ந்த மௌனத்தின் பயிற்சியை கடைபிடிக்கும் போது. ஒருவர் பேசுகிறார்கள் பேசுகிறார்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் என்றால் மனதின் குரலை கேட்க முடியாது. அது எதையோ நம்மிடம் சொல்ல காத்திருக்கிறது. அதுவே நமக்கு ஒளி, லைட், டார்ச் லைட் போல
அது நமக்கு வழிகாட்டும். ஓம் சாந்தி.